வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் த பியாண்ட் த ஸ்க்ரீன் தமிழ். திரையை தாண்டி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல கதைங்க. ஒரு சிறந்த கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாங்க. ஒரு ஊரில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு நல்ல கிராமம், இயற்கை எழிலோட பசுமை பள்ளத்தாக்கு, இயற்கையோடு நல்லா இயந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு ஒரு கிராமங்க அது. அந்த கிராமத்தில் இந்த கதையோட ஹீரோயின் அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வயசு பொண்ணு. நல்லா அங்கே இருக்கிறனோட ஜாலியாக சந்தோஷமாக பழகிட்டு எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த ஊருக்குள்ளே சின்ன கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு வர ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கார். இல்லாதப்பட்டவங்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வந்துட்டுருக்காருங்க. ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஊர் அது. அந்த ஊர்லேயே வில்லன் இருக்கார். வில்லனு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த வில்லன் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய வியாபாரம் பண்ணல, ஆனால் மக்களுக்கு கடன் கொடுக்குறாரு. வட்டிக்கு கடன் கொடுக்குறாரு. வியாபாரம் பண்ண போகிறவங்களுக்கு, கடை கிடந்து வியாபாரம் பண்ண போகிறவங்களுக்கு, உள்ளூரில் கடை போடுறவங்களுக்கு வட்டி கொடுக்குறாரு. வட்டி அதிக வட்டி தான். அதுக்கப்புறம் அவங்க வட்டி வாங்கி பழகினதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி, இல்லை பேராசை காட்டி, இல்லை இல்லை சதி திட்டங்கள்லாம் பண்ணி அவங்க எது பேரில் அந்த வட்டி வாங்கினாங்களோ, காசை வாங்கினாங்களோ, அந்த சொத்தை அப்படியே அபகரிச்சு தாங்க அந்த வில்லனோட வேலை. இதே ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. ஊருக்குள்ளே பெரிய கெத்தாக வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி மக்களை ஏமாற்றி ஒருத்தர் கடை மேலே வாங்கினானா அந்த கடையை அபகரிச்சிக்கிறது, வீட்டு மேலே கடை வாங்கியிருந்தானா அதை பிடுங்கிக்கிறது. இந்த மாதிரி பண்ணி நிறைய சொத்து சேர்த்துட்டாருங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவரோட அந்த கொரூர எண்ணம் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. இன்னும் பிடுங்கணும், இன்னும் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கிடணும். அவர் சம்பாதிக்கிறத விட எப்படி ஏமாற்றி சதி திட்டம் தீட்டுறதுல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காருங்க அவர் எண்ணத்தை போலவே அவர் முகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகோரமாக, யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அகோரமாக இருக்குங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்கார். எண்ணம் போல தானே இருக்கும் முகமும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அவர்கிட்ட எப்போ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கிடுறாங்க, அது வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. அவர் இப்போவும் பாதி பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிடுறாரு. மீதி இருக்கிறவங்களும் எப்படி பிடுங்கலான்னு சொல்லிட்டு சதி செஞ்சுக்கிட்டே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இதில் நம்ம காலத்தின் கட்டாயமாக நம்ம ஹீரோயினோட அப்பா மாட்டிக்கிறாரு. ஒரு கப்பலில் வியாபாரம் அவரோட பொருள்லாம் கொண்டு போய் அனுப்பும்போது அந்த கப்பல் நடுக்கடலில் புயல்னால் மூழ்கிடுதுங்க. ஸோ அவர் இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. தெரிஞ்ச பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாரு. ஆனாலும் பத்தில் இன்னும் தேவைப்படுது. சரி, வேறு வழி இல்லாமல் கடைசியாக வில்லன்கிட்ட போய், தம்பி இந்த மாதிரி எனக்கு கப்பல் இதாகிடுச்சு, கொஞ்சம் கடன் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே வில்லன் பார்த்தீங்கன்னா தான் குரூர எண்ணம், இந்த சதி செய்கிற ஆள் யோசிச்சிட்டான். ஆஹா, இவருக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்குது, நமக்கு வேறு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாகவே இருக்குது, நம்ம ஊரில் நமக்குன்னு இந்த ஊருக்குள்ளே எவனும் பொண்ணு தரமாட்டான். ஸோ இந்த ஆளை எப்படியாவது ஏமாற்றி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு வேறு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சதி திட்டந்துக்கிட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பா கடன் கேட்டனால அவங்க அப்பா கேட்ட காசு ஓகேங்க, நீங்கள் கேட்ட பணம் கொடுக்குறோம், எவ்வளோ வேணும்னு இவ்வளோ பணம் வேணுங்க, ஓகே, வட்டி வேணாம் விடுங்க, நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாம், நீங்கள் அசலை மட்டும் திருப்பி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவன் நினச்சது போலவே எப்போவுமே சதி செய்கிறங்க எதிராளி நடக்கிறது போலவே அவங்க அப்பா மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கப்பலில் பொருள் அனுப்பி வைக்கிறாரு. அந்த கப்பலும் புயலில் மாட்டி மூழ்கிடுதுங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கடன் ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ 2வது டைம் போய் அவன்கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி 2வது டைம் நான் பண்ணேன், அதுவும் இதாகிடுச்சு. ஸோ இது இந்த தடவை ஒரு தடவை மட்டும் எனக்கு கொடு, இன்னும் கொஞ்சம் காசு கொடு, நான் எல்லா கடனையும் அடைச்சிட்றேன். என் கப்பல் அங்கே அந்த நாட்டுக்கு, அங்கே என்னோடய பொருள்லாம் அந்த நாட்டுக்கு போயிடுச்சுன்னா உன்னோடைய எல்லா கணத்தையும் வரைக்கும் நான் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவேன், கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த சூழ்நிலையை தனக்கு தகுந்த மாதிரி அந்த கெட்ட எண்ணெய் பிடிச்ச அந்த வில்லன் புரிஞ்சுக்கிட்டான்.
இல்லைங்க நான் ஆல்ரெடி நிறையா கொடுத்துட்டேன், நீங்கள் பிஸ்னஸும் லாஸ் ஆகிடுச்சிங்கிறீங்க, ஸோ 2 டைம் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறதுக்காக நான் கொடுக்குறேன், ஆனால் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு வேளை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரலன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கண்ணா. அவங்க அப்பா வந்து இல்லை முடியாது, இது செட் ஆகாது, நான் வேறு ஏதாவது பார்க்குறேன்னா, இல்லை நான் உங்களுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குறேங்க, எப்படி நீங்கள் இது இப்போ தான் மழை காலம்லாம் நின்று போச்சு இல்லை, நீங்கள் வந்து இப்போ கப்பலில் அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க போய் சேரப்போகுது, உங்களுக்கு பணம் வரப்போகுது, என்ன கொடுத்துட போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட் தானே இது, இதில் என்ன இருப்போகுது, ஒரு கையெழுத்து மட்டும் தானே போட்டு போகிறீங்க, அது இல்லாமல் நீங்கள் கேட்டதை விட நான் அதிகமாக கொடுக்குறேன், வட்டி இல்லாமல் கொடுக்குறேன், அசலை மட்டும் திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும், நான் உங்களை வந்து விட்டுறேன், நேரம் எனக்கு இதில் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும், ஒரு வேளை பணம் கொடுக்க முடியலன்னா உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலத்தின் கட்டாயமாக அவங்க அப்பாவும் கையெழுத்து போட்டுறாரு. அவன் என்ன பழிச்சிருது, அந்த கப்பல் முழுகிடுது, ஃபுல்லாக லாஸ் ஆயிடுது, அவர்கிட்ட போய் சொத்து பத்து எதுவுமே இல்லை, பொண்ணு மட்டும்தான் இருக்கா. இப்போ வந்து போய் அந்த விஷயம் அவங்க பொண்ணுக்கு தெரியுது, பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஐயோ அப்பா அப்படி பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லாமல் இப்படி நடந்துருச்சு, நம்ம சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த கெட்டவனுக்கு ஊருக்குள்ள ஒன்றும் நல்ல பேர் இல்லை, ஆல்ரெடி அவன் ரொம்ப கெட்டவன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, பார்க்கவும் ரொம்ப அசிங்கமாக இருப்பான், அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இதை வாழவும் முடியாது மீதி இருக்கிற வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகம். அந்த பொண்ணு போய் அந்த அப்பாவும் போய் அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, அவன் ஒத்துக்கவே இல்லை, பெரிய சண்டையாயிருது, ஊர் மக்கள்லாம் கூட்டிடுறாங்க. ஊர் மக்கள் தான் அவனை பற்றி தெரிஞ்சு முழுசாக தெரியுமே, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு. இல்லைப்பா இப்படி ஒரு நீ கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க, இப்படி சதி பண்ணியிருக்க, தப்புப்பா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டோடனே, அப்படின்னா நான் கொடுத்ததுக்கு வட்டினா 2 மடங்கு கொடுங்க, 3 மடங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டுறான். ஸோ அவனை எதிர்த்து பேச யாருமே இல்லை. ரொம்ப பிரச்சனை பெருசாகுது, எல்லா ஊருக்கும் தெரியுது, ஊர் மக்கள் எல்லாம் இந்த பொண்ணு மேலே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, அவங்க அப்பாவும் காலில் விழுகாத குறையா போய் கெஞ்சுறாரு, ஒன்றும் மோடி இதாகலை. கடைசியாக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கேட்டனால, சரி உங்களுக்காக ஒன்று மட்டும் பண்ணுறேன், ஒரு போட்டி, நாளைக்கு காலையில் எல்லோரும் என்னோட திராட்சை தோட்டத்துக்கு வந்துடுங்க, ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் இந்த பொண்ணு ஜெயிச்சிச்சா நீங்கள் சொன்னதை அந்த பொண்ணை விட்டுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணல, எனக்கு காசெல்லாம் எதுவும் வேணாம், நான் இவரையும் விட்டுறேன். ஒருவேளை அந்த போட்டியில் இந்த பொண்ணு தோத்துருச்சுன்னா நான் இவங்க எழுதி கொடுத்த மாதிரி இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மக்கள்லாம் வேறு நாள் காலையில் அவனோட சொந்த திராட்சை தோட்டத்துக்கு மக்கள் முன்னிலை எல்லாத்தையும் வர சொல்கிறான். அந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. எப்படியும் அவன் சதி பண்ண போகிறாங்க எல்லாருக்கும் தெரியும். அவனை சதியில் மாட்டினவங்க தான் மொத்த கிராமமுமே. இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலை விடிஞ்சிருது. இந்த பொண்ணு நைட்டு வெடி அழுகுது, தூங்க முடியல, இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை, என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி ரொம்ப யோசனையில் இருக்குது. விடிஞ்ச உடனே அந்த பொண்ணு எல்லாம் வராங்க, திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய திராட்சை தோட்டங்க, அது கருப்பு கலர் திராட்சை நிறைஞ்சிருக்கு. அவனோட யாரோ ஒருத்தர் ஏமாற்றி பிடிங்கிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோட்டம், அது பெரிய திராட்சை தோட்டமாக இருக்குது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துடுறாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான், ஒரு சுருக்கு பை, பழைய காலத்தில் பாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பை, சின்ன பை ஒன்று காட்டுறான். இதுக்குள்ளே 2 திராட்சை நான் போடுறேன், ஒரு திராட்சை கருப்பு, இன்னொரு திராட்சை பச்சை. இந்த 2 திராட்சையில் அந்த பொண்ணு கருப்பு திராட்சை எடுத்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் என்ன ரூல்ஸ் சொல்லணும் அதை கேட்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு பச்சை திராட்சை எடுத்துச்சுன்னா அந்த பொண்ணை விட்டுறேன், அவங்க அப்பா எனக்கு காசும் கொடுக்க தேவையில்லை, மக்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சுற்றியும் முற்றியும் பார்த்திங்கன்னா எல்லாமே கருப்பு திராட்சை இருக்கிற தோட்டம். அந்த ஊரில் பச்சை திராட்சை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், வெளியூர்லேருந்து தான் வாங்கிட்டு வரோம், 1-2 கிடைக்கிறது, தோட்டமும் ஒன்றும் பெருசாக இல்லை. விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி நல்லா சதி பண்ணிட்டான், இதுக்கு மேலே தப்பிக்க வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் அழுகுது. கடைசி வாய்ப்பு இல்லையா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஓகேங்குது. அந்த சின்ன அந்த பைக்குள்ளே வந்து அந்த யார்கிட்டையும் கண்ணில் காட்டல, அதுக்கு ஆல்ரெடி போட்டு தானே வச்சுருக்கான். நல்லா குலுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நீட்டுறான். அந்த பொண்ணு கையுள்ள உள்ளிட்டு பார்க்குது, 2 திராட்சை இருக்குது. அந்த செகண்ட் அந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுது. அதுதான் என்னென்னா, உள்ள கையை விட்டு ஒரு திராட்சை எடுத்துக்குது, அது எடுத்த வேகத்தில் டக்குன்னு வாயில் போட்டு சாப்பிட்ருது. உள்ளே விடுது, 2 திராட்சை தொட்டு பார்க்குது, ஒரு திராட்சை எடுக்குது, ஒரு திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருது. இப்போது எல்லாரும் எந்த பார்க்குறாங்க, என்ன நடக்குது, இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் இந்த ஒரு செகண்ட் நடக்கிற விஷயம் எல்லாம் எல்லோரும் மும்முரமாக கிளைமேக்ஸ் பார்த்துட்ருக்காங்க.
இப்போ அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்த பொண்ணு சொல்லுது, பைக்குள்ளே 2 திராட்சை இருந்துச்சு, ஒரு திராட்சை நான் சாப்பிட்டேன், இன்னொரு திராட்சை உள்ளே இருக்குது. நான் எடுத்தது போக மிச்சம் இருக்க திராட்சை தான் அவனுது, நான் எடுத்தது சாப்பிட்டது திராட்சை என்னோட கலர் அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அந்த கிட்ட கொட்டுது, உள்ளேருந்து கருப்பு திராட்சை வருது. அப்படின்னா அந்த பொண்ணை எடுத்து சாப்பிட்ட திராட்சை பச்சை கலர் திராட்சை. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 திராட்சை இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டுமே கருப்பு திராட்சை தான் அவங்க போட்டு வச்சுருந்தான் அதுக்குள்ளே. ஆனால் அந்த பொண்ணு அந்த ஒரு செகண்டில் யோசித்து ஒரு திராட்சை சாப்பிட்டனால அந்த பொண்ணு எடுத்து அவன் அதானே சொன்னான், அந்த பொண்ணு எது எடுக்குதுன்னு. அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்ட திராட்சை பச்சை கலர்னா உள்ளே இருக்கிற திராட்சை என்ன கலராக இருக்கும்? கருப்பு கலர். அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. அந்த பொண்ணு எடுத்த திராட்சை பச்சை கலர். ஸோ அவன் சொன்ன மாதிரி அந்த திராட்சை அந்த பொண்ணு எடுத்த அந்த ரூல் அப்படி ஆகிறனால அந்த பொண்ணை விடுவிக்கணும். அவங்க அப்பா வாங்கின கடனெல்லாம் ரத்து பண்ணணும். அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாம் திரண்ட நிற்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறது, நாம் ஒரு சதி பண்ணோம், பட் இப்படி இந்த பொண்ணு பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு நிற்கிறான். அந்த பொண்ணை எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த வாழ்க்கையோட கடைசி நொடியில் கடைசி செகண்டில் இருக்கிற ஒரு சான்ஸை கூட இவ்வளோ அழகாக யூஸ் பண்ணால் மீதி இருக்கிற வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியுங்கிறது அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பண்ணிச்சு. அதை நினச்சி எல்லோரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடியதுனால அவனால் வேறு ஒன்றும் பண்ண முடியல. அவன் சொன்ன ரூல் வந்து ஓகே ஆயிடுச்சு. அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவோட கடன் ரத்து. எல்லோரும் வெளியே வராங்க. சந்தோஷமாக அவங்க வீட்டில் கிளம்பிடுறாங்க. அவன் தன்னோட சதி திட்டம் ஃபெயிலியர் ஆனது நினச்சோம், இப்படி ஒரு அவமானம் நினச்சோம். அவன் அந்த வட்டி கூட்டுற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி தனியாக போயிடுறான். இதுதாங்க இந்த கதை. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையில் சொல்ல அந்த கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு தெரிவிங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.